வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கருங்கல் அஸ்திவாரத்தை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டிற்கு 3 அஸ்திவாரம் சொன்னேன். கருங்கல் அஸ்திவாரம், பில்லர் போட்டு கட்டுவது, பைல் ஃபவுண்டேஷன். இப்போ நம்ம பார்க்குறது கருங்கல் அஸ்திவாரம். இதுக்கு இப்போ வந்து ஏற்கனவே ஒரு பிளான் போட்டிருக்கிறோம். கருங்கல் அஸ்திவாரம் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, லோடு பீரிங் ஸ்ட்ரக்சர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து அவுட்ரு ஃபுல்லாக வந்து வானம் தோண்டுவது, அஸ்திவார குழி தோண்டுவது 1.5 அடி அகலத்தில் தோண்டணும். ஆட்கள் வச்சும் தோண்டலாம், ஜேசிபி வச்சும் தோண்டலாம். ஜேசிபி வச்சு தோண்டும்போது அதை கரெக்டாக எடுக்கிறாங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஆட்கள் வச்சு தோண்டும்போது கரெக்டாக எடுத்துருவாங்க, ஆனால் கூலி அதிகமாகும். இப்போ இதில் எங்கெங்கே நமக்கு சுவர் வருது அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணி 1.5 அடி அகலம் தான் கருங்கல் கட்டுற மாதிரி இருக்கும். மேலே வந்து நம்ம 3/4 அடி சுவர் கட்டுற மாதிரி இருக்கும். எங்கெங்கே சுவர் வருது அப்படிங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி குழி எடுத்து அஸ்திவாரம் நிரப்பலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, மேலே வந்து இந்த சின்ன சின்ன ரூமு, பாத்ரூம் வர்ற இடத்துல, ஒரு கிச்சன் பார்ட்டிஷன், சின்ன சின்ன ரூமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு தனியாக வந்து குழி தோண்டி கல் நிரப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அதுக்கு வந்து மேலே பெல்ட் போட்டுக்கலாம். ஓகே, கருங்கல் அஸ்திவாரத்தை குறித்து சொல்கிறது அவ்வளோதான். நாளைக்கு பில்லர் போட்டு கட்டுவது குறித்து நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய்.